ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். I will bless you and you shall be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அன்றைக்கு அழைக்கும் போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. கர்த்தர் அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆபிரகாமுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். காரணம், நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமை தேவன் அப்படி ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் என்ன என்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். கர்த்தரை விசுவாசித்தாராம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18லிருந்து 21ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் அவர் பலவீனமாயிருக்கவில்லை, விசுவாசத்தில் வல்லமை உள்ளவரானார். எனக்கு பேரு தான் விசுவாசிகள். கேட்டால் நான் விசுவாசி, ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கவே தெரிகிறதில்லை. அதனால தான் உட்காந்து அழுது கொண்டே இருக்கிறோம். இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஆண்டவர் ஏன் என்ன இப்படி வச்சிருக்கிறார், என்ன மாத்திரம் ஏன் இப்படி வச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசம் சரியில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை, விசுவாசத்திலே அவர் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. நாம் தேவ பிள்ளைகள் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு கேன்சர் வியாதி இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் குணமாக்கிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எடுத்து போட்டுருவார். நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். எனக்கு இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இன்றைக்கு இந்த இடத்தில் ஆண்டவர் தொடுவார், அற்புதம் நடக்கும். என் குடும்ப பிரச்சனை மாறும், என் தேவை சந்திக்கப்படும், எனக்காக ஆண்டவர் இதை செய்வார். விசுவாசம். சூழ்நிலை பார்க்கக்கூடாது. ஆபிரகாம் தான் வயதாகிவிட்டதை அவன் பார்க்கவில்லை, தன் சரீரம் செத்து போனதை அவன் பார்க்கவில்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தருவேன், உன் சந்ததி பெருக பண்ணுவேன்னு சொல்லி. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து விட்டார். அப்படின்னா இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டார். எந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் சொல்லியிருப்பாங்க, ஆபிரகாமை சாராளை டெஸ்ட் பண்ணிட்டு இனி குழந்தையா, கர்ப்பம் செத்து போச்சு, அந்த கர்ப்பத்தில் இனி குழந்தை உருவாகவே முடியாது, உன் சரீரம் செத்து போச்சு, இனி குழந்தை உருவாக வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் மருத்துவம் சொல்லியிருக்கோம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு தருவார். அல்லேலூயா. அவர் சூழ்நிலையை பார்க்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறார். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதங்க, சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். வழி இல்லாத இடத்தில் அவர் வழி திறப்பார், முடியாத அவர் முடிய செய்வார். உங்கள் விசுவாசத்தை வைத்து தான் ஆண்டவர் செய்வார். எனக்கு சிலருடைய விசுவாசம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே 100க்கு அதிபதி விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம்.
ஒரு சமயம் ஒரு தாயார், எனக்கு நல்ல தெரிஞ்சவங்க, நல்ல ஊழியமும் செய்வாங்க, முடிஞ்ச ஊழியம், நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பமே எனக்கு நல்லா தெரியும். அவருடைய மகள் கர்ப்பம் தரித்து முதல் குழந்தை. ஆஸ்பத்திரியில் போய் பரிசோதனை பண்ணி ஸ்கேன் எடுத்து அந்த பார்த்தா ரெட்டை குழந்தை, ட்வின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரெட்டை குழந்தையா? இந்த தாயாருக்கு ரொம்ப கவலையாகிவிட்டார். மகள் ஏற்கனவே மெலிந்து பலவீனமாக இருக்கிறான். ரெட்டை குழந்தைன்னா அதை பெற்றெடுக்கிறது ஒரு கஷ்டம், அதை வளர்த்து ஆளாக்குறது இன்னொரு கஷ்டம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. இந்த மாதிரி ரெட்டை குழந்தைன்றாங்க. ஒன்றுக்கு 3 டாக்டர்கிட்ட போய் உடனே இவங்க அடுத்த ஸ்கேன் 3 இடத்துல செக் பண்ணால் 3 இடத்துல சொல்லிட்டாங்க ரெட்டை குழந்தை, கன்ஃபார்ம் ரெட்டை குழந்தை, ட்வின்ஸ் இருக்குது கர்ப்பத்தில்னு சொல்லி. நல்லா பார்த்துக்கிடுங்க, ஏன்னா அவங்க மகள் பலவீனமாக இருக்காங்க. இந்த தாயார் என்கிட்ட ஜெபிக்க வந்து சொன்னோடனே நான் சொன்னேன், எதுக்கு பயப்படுறீங்க? குழந்தையை கொடுத்த ஆண்டவர் அதை சுகப்பிரசவமாக தருவார், ஆசீர்வதிப்பார், குழந்தை வளர்க்க கிருபை தருவார் அப்படின்னு நான் சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ரெட்டை குழந்தைய ஒரு குழந்தையாக மாற்ற கர்த்தரால முடியுமே, அதனால் ஒரு குழந்தை ஆகட்டுன்னு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. எனக்கு அப்படி விசுவாசம் வர மாட்டேங்குது. நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? ரெட்டை குழந்தைன்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 3 டாக்டர்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன? நீர் மகளுக்கு நல்ல பலன் தாரும், சுகப்பிரசவம் தாருன்னா கர்த்தர் உதவி செய்வார்ல. இல்லை அவளுக்கு கஷ்டம், ஒரு குழந்தைய மாற்றணும் ஆண்டவர். யாருக்காவது அப்படி விசுவாசம் இருக்கா? எனக்கு விசுவாசம் வர மாட்டேன்னுட்டு அவங்க சொன்ன போது நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் எனக்கு வரமாட்டேங்குது, நான் வேணா ஜெபம் பண்ணுற மகளுக்காக சுகப்பிரசவத்துக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அவங்க சொன்னாங்க, நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ரெட்டை குழந்தைய ஒரு குழந்தைய மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அவங்க விசுவாசம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. டாக்டர்ஸ் கவனிச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க, மகள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறா, அதனால் 15 நாளைக்கு முன்னாலே ஆஸ்பத்திரியில் சேர்த்துடணும், நாங்கள் ரொம்ப கண்காணிப்பில் வைக்கணும், அப்படி ரெட்டை குழந்தை வேறு, அது மாதிரி பலவீனமாக இருக்கிறான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அந்த டாக்டர் அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறாங்க. அவங்கள வச்சு பலவீனம் பெட்லேயே வச்சு பார்த்து கொண்டு குழந்தை பிறகு எனக்கு 15 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் 1 வாரம் இருக்குது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த போது டாக்டர் அம்மா இன்னும் 1 வாரம் இருக்குல்லான்னு எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்ட்டுன்னு பக்கத்து ஊருக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் குழந்தை பிறந்துட்டு, சுகப்பிரசவம் பிறந்துட்டு. இப்போ எல்லாருக்கும் ஆசை, ஒரு குழந்தையா 2 குழந்தையான்னு கேட்க. ஒரே குழந்தை தான். டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எனக்கு ஆச்சரியம் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து. அந்த தாயார் ஜெபித்த மாதிரியே ரெட்டை குழந்தைய ஒரு குழந்தைய ஆக்கிட்டார் ஆண்டவர். அப்போ இது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை, அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப ஆச்சரியம். அவங்க சூழ்நிலையை பார்க்கல, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கல, டாக்டர் சொன்னதை பார்க்கல. என் ஆண்டவர் ரெட்டை குழந்தைய ஒன்று ஆக்க முடியும், நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம். நான் சொன்னேன், உங்கள் விசுவாசம் எனக்கு கூட வர மாட்டேங்குது, நீங்கள் அவ்வளோ விசுவாசமாக ஜெபிச்சு பெற்றுக்கொண்டீங்களேன்னு சொன்னேன். கர்த்தர் அப்படி விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நீங்கள் விசுவாசித்தால் கட்டாயம் ஆண்டவர் செய்வார். என் கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தாரெலாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் கிராமமே ரட்சிக்கப்படணும்னு நீங்கள் விசுவாசத்தை ஜெபிச்சா ரட்சிக்கப்படும், ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, பண தேவை, எதுவாக இருக்கட்டும், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிச்சா இன்றைக்கு இந்த இடத்தில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கவனித்து பார்க்கிறார். அவரை தேடி வரும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டவர் நம்ம கையில் ஏதாவது கொண்டு வர்றோமா, காணி கொண்டு வர்றோமா, பணம் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறதில்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். விசுவாசம் இருக்குதான்னு ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். எனக்கு தான் விசுவாசமே வர மாட்டேங்குதே. நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு விசுவாசமே வர மாட்டேங்குதுன்னு. விசுவாசம் வெளியிலேருந்து வராது, உங்களுக்குள்ள அது இருக்கிறது. அல்ல, தேவன் அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு ஆண்டவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அதை சந்தேகப்படுவது தான் அவிசுவாசம்.
உங்களுக்கு தேவையான அற்புதத்தை பெறுகிற விசுவாசம் உங்களுக்குள் தான் இருக்கிறது. அதை சந்தேகப்படாமல் அதை கிரியையில் நீங்கள் வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். அப்போ நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன், உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? சுகம் தேவையா? ஒரு விடுதலை தேவையா? குடும்பத்தில் இந்த தடைகள் நீங்கணும், காரியம் வாய்க்கணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் கனி உண்டாகணும், என்ன ஆசீர்வாதம் தேவை? உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தும்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறாரு. ஆமென். அதனால் நீங்கள் விசுவாசித்தா போதும், ஆண்டவர் உடனே உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். அதனால் கர்த்தரிடத்தில் விசுவாசித்து இன்றைக்கு அற்புதங்களை, விடுதலைகளை, சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போ அந்த விசுவாசம் பெருகணுமானா வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் பெருகுமா. அதனால தான் நம்ம வேத புஸ்தகத்தை கவனமாக வாசிக்கணும், வசனத்தை நம்ம கேட்கணும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள விசுவாசம் பெருகும். விசுவாச வார்த்தைகளை நீங்கள் கேட்க கேட்க விசுவாசம் பெருகும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகும். அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடும். ஓ, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கும் ஆண்டவர் செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துவிடும். அதனால தான் வசனத்தை நீங்கள் கவனமாக வாசிக்கணும், தினந்தோறும் வேதம் வாசிக்கணும். அப்போ தான் நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியும். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தேடுறது. காலையில் சில கிறிஸ்தவ வீட்டில் சண்டை, என் பைபிள் எங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு, போன வாரம் வச்சது, இந்த வாரம் தேடுறது. தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும். முழங்கால் நின்று வாசித்து நம்ம அந்த வசனத்தை நமக்குள் ஏற்றிக்கொள்ளணும். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் இங்கிலாந்தில் இருந்தார். கடந்த நூற்றாண்டில் விசுவாச வீரன், அவருக்கு பெயரே விசுவாச வீரன். விசுவாசத்தினால் நிறைய காரியங்களை அவர் சாதித்திருக்கிறார். 2வது உலக போரில் நிறைய பேர் மரிச்சதுனால குழந்தைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வைத்து அவர் பராமரித்து வந்தார். விசுவாசத்தினால் யார்கிட்ட போய் டொனேஷன் கேட்கறது இல்லை, ஒன்லி ஜெபம். காலையில் எழுமனா பைபிளை வாஸ்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே இன்றைக்கு தேவை சந்திக்கப்படணும். ஆயிரக்கணக்கான குழந்தைகள். நான் அந்த இடத்தை பார்க்கணுன்னு போனேன். பிரிஸ்டல் என்கிற இடம் சிட்டியில் இருக்குது, லண்டன்லேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அவர் அன்றைக்கு ஆர்ஃபனேஜாக வச்ச இடத்துல இன்றைக்கி பெரிய காலேஜ் இருக்குது. ஒரு பக்கம் காலேஜ், ஒரு பக்கம் ஸ்கூல். ஒரு காலேஜ் நடத்துகிற அளவுக்கு பெரிய பில்டிங், பக்கத்தில் ஸ்கூல் நடத்துகிற அளவுக்கு. அப்போ எவ்வளோ பேர் அவர் வச்சு பராமரிச்சிருக்கணும். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் அனாதை பிள்ளைகளுக்கு கட்டின அந்த விடுதி இன்றைக்கி காலேஜ், ஒரு ஸ்கூல் இயங்கி கொண்டு இருக்கிறாரு. நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் பயன்படுத்தின பைபிள்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க கண்ணாடி பெட்டிக்குள்ளே. அவர் பைபிளை 200 முறை வாசித்து முடிச்சிருக்கிறாராம். எத்தனை பேர் ஒரு முறையாவது பைபிளை வாசித்து முடிச்சிருக்கிறீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். ஒரு முறையாவது பைபிளை வாசித்து முடிச்ச நல்லா வைத்து காமிங்க. 10% கூட தேரலை. அப்போ என்ன, உங்கள் கையில் பைபிள் வச்சுருக்கீங்கல்ல, வாசிக்க மாட்டிங்களா? எதுக்கு பைபிள் வச்சுருக்கீங்க? ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் கிரமமாக வாசிக்கணும். பைபிளில் என்ன இருக்குது, ஆதியாமத்தில் எல்லாம் தெரியணும். வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு முறையாவது பைபிளை வாசித்து முடிக்கணும். சிலர் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு முறை வாசித்து முடிச்சிருவாங்க. 10 வருஷத்தில் 10 முறை, எத்தனை முறை வாசித்தாலும் வசனம் புதுசாக இருக்கும். ஜார்ஜ் முல்லர் தன் வாழ்நாளில் 200 முறை வாசித்து முடிச்சிருக்கிறார். அதில் 100 முறைக்கு மேலாக முழங்காலிலே நின்று வாசிப்பாராம். அதனால தான் அவருக்குள்ள விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? பைபிள் வாசிக்காமல் எப்படி உங்களுக்கு விசுவாசம் வரும்? வசனத்தை தியானிக்காமல் எப்படி விசுவாசம் வரும்? வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், தினந்தோறும் கருத்தாக வாசிக்கணும். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் முழங்கால நின்று வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். வாலிப தம்பிமார், பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு பைபிளை சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸை நீங்கள் வாசித்தா தானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்களே ஒழுங்காக வாசிக்கிறது இல்லை போல் இருக்கு. இன்னையிலேருந்து ஒரு முடிவு, ஆண்டவரே தினமும் நான் பைபிள் வாசிப்பேன். அல்லேலூயா. தினம் நீங்கள் 10 நிமிஷம் பைபிள் வாசித்தாலே ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். சோதிச்சு பாருங்கள்.
தினம் 10 நிமிஷம் வாசிங்க பைபிள். ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். பைபிளை திரும்ப திரும்ப வாசிக்கணும். நான் பாருங்கள் பல பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். கோடு போட்டு பழசாகி அதெல்லாம் வச்சுருக்கேன் வீட்டில் ஞாபகார்த்தமாக. இப்போ இந்த பைபிள் இருக்குது எல்லாம் பாருங்கள் பக்கமாக கோடு போட்டு கலராக எழுதியெல்லாம் வச்சுருப்பேன் நான். ஆண்டவர் பேசினார். கர்த்தர் இதை கொண்டு தான் நம்மகிட்ட பேச முடியும். இதை வாசிக்க தான் விசுவாசம் பெருகும். அதனால் கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. இன்றைக்கி வீட்டில் போய் ஒரு அதிகாரமாவது முழங்கால் நின்று வாசிக்காமல் சாப்பிடக்கூடாது. பைபிள் வாசிக்காத ஆளுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த காலத்தில் அப்படி தான் கிறிஸ்தவங்க பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. பைபிள் வாசிக்கலன்னா சாப்பாடு கிடையாது. வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காட்டால் சாப்பாடு கிடையாது. அது மாதிரி டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை பழக்க வைத்தாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பழக்க வைக்கணும். பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை இருதயத்தில் மனப்பாடமாக பதித்து வைக்கணும். நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ ஜார்ஜ் முல்லர் அப்படி வசனம் வாசிப்பாராம். அவருடைய பைபிள் அங்கே வச்சுருந்தாங்க. பார்த்தேன், அவர் திறந்து வச்சுருந்தாங்க. அவர் குறிப்பிடலாம் இருக்குது. நான் பார்த்தேன், திருடிட்டு வந்துடலாமான்னு. பார்க்கவே அவ்வளோ. அவர் அவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன். அவர் பயன்படுத்தின பைபிளை பார்த்த உடனே ரொம்ப நேரம் பார்த்துட்டு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சுருக்காங்க. இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். அது அவர் நிறைய குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கார் சைடில். அவர் இப்போ விசுவாச வீரன்னா ஒரு சமயம் அவர் வயசான காலத்தில் அவரை பிரசங்கம் பண்ண பல இடத்து கூப்பிடுவாங்க. அந்த நாட்கள் கப்பலில் தான் பிரயாணம், விமானம் கிடையாது. அந்த நாட்களில் கப்பலில் அவர் பிரயாணப்படுவாராம். கப்பலில் ஐரோப்பா நாடுகளில் பிரயாணப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவார். ஒரு சமயம் ஒரு கப்பலில் அவர் பிரயாணப்பட்டு போகிறார். சின்ன கப்பல், அதில் பிரயாணப்பட்டு போகிறார். போகும்போது நிறைய மக்கள் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு கப்பல் நின்று விட்டது நடுக்கடலில். உடனே கேப்டன்ட்டு போய் கேட்டார், என்ன ஆச்சு கப்பல் நிற்கிறேன்னு சொன்னால், பனிப்பாறைகள் சூழ்ந்து விட்டார். பனிப்பாறை, குளிரான நாட்கள். இந்த குளிர்காலத்தில் கடலில் இருக்கிற தண்ணீர் உறைஞ்சி பனிப்பாறைகள் ஆகிவிடும். நான் பார்த்துருக்கிற ஒரு முறை என்னை அமெரிக்காவில் கப்பலில் கூப்பிட்டு போனாங்க. ஒரு வாரம் கப்பலில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் அந்த பெரிய மலைகளெல்லாம் பனிப்பாறைகளாக இருக்குது. கடலுக்குள்ளே பனிக்கட்டிகள் பெரிய பெரிய பாறையாக மிதக்கும். அதை உடைத்து கொண்டு கப்பல் போகிறார். இப்போ அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு கப்பல் பிரயாணம் பண்ணி போகிறாரு. அதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் காலத்தில் அவ்வளோ வசதி கிடையாது. அப்போ அந்த கப்பலை நிறுத்திட்டாங்க. பனிப்பாறை சூழ்ந்து விட்டார். அப்போ எப்போ கப்பல் போகும்? கேப்டன் சொன்னார், 1 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், எனக்கு தெரியாது. பனிப்பாறைகள் விலகினால், அது உருகி போனால் தான் கப்பல் போக முடியும், இல்லாட்டி ஆபத்துன்னு சொல்லிட்டார். இவர் சொன்னார், நான் இன்னும் 2 நாள் அங்கே பிரசங்கம் பண்ணணும், கூட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, விளம்பரம்லாம் பண்ணியாச்சு, நான் போய் ஊழியம் செய்யணுமே. அந்த கேப்டன் சொன்னார், போகவே முடியாது, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நீங்கள் அந்த நாளுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி. இல்லை, என் ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். இதுவரைக்கும் நான் அப்படி விட்டதில்லை. நான் கரெக்டாக போய் சேரணும், அங்கே போய் ஊழியம் செய்யணும். வா நம்ம 2 பேரும் ஜோம் பண்ணலான்னு. அவர் பார்த்து, என்னையா அந்த வயசான ஆள் இதுக்கு போய் ஜோம் பண்ணுன்னு சொல்கிறாரு. கேப்டன் கிறிஸ்டியன் தான், அதனால் சரி ஜோம் பண்ணலாம் இவர் சொல்கிறாருன்னு முழங்கால் போட்டார். ஜார்ஜ் முல்லர் கரம் வைத்து ஜோம் பண்ணார். ஆண்டவரே, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம், ஜோம் பண்ணுறோம், இந்த பனிப்பாறைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், கப்பலுக்கு வழி போக வழி திறக்கட்டும் அப்படின்னு விசுவாசோடு ஜெபிச்சு முடித்தார். முடித்த உடனே கேப்டன் ஜோம் பண்ண ஆரம்பித்தார். உடனே தட்டி, நீ ஜோம் பண்ண அதை நிறுத்திட்டார். என்னடா அது ஜெபிக்கிறது கூட தடுக்கிறார், என்ன உனக்கு விசுவாசமே இல்லை, பிறகு நீ இதுக்கு ஜெபம் பண்ணுற? விசுவாசம் இல்லாத ஜெபத்தில் பிரயோஜனம் கிடையாது. நான் ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார், நீ போய் பாருன்னு சொன்னார். கேப்டன் போய் வெளியே எட்டி பார்த்தா பனிப்பாறைகள் எல்லாம் விலகி மறைந்து போனார். கப்பல் போகிறதுக்கு நல்ல வழி உண்டாகி இருந்தது. ஆச்சரியப்பட்டு போனார். அவர் ஆச்சரியப்பட்டு போனார், என்ன மனுஷையா இந்த மனிதர். விசுவாசம், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிறது வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார், என்ன வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும்.
ஆண்டவரே, இந்த பிரச்சனை மாறணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், இதில் எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதில் ஒரு அற்புதம் நடக்கணும், நான் எங்கள் ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்கள் கிராமத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், அது மூலமாக இயேசுவின் நாம மகிமைப்படணும், நான் 4 பேருக்கு நன்மை செய்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். நம்ம சுயநலமாய் வாழக்கூடாது. பாருங்க, இந்த விசுவாசம் தேவன் அதை கனப்படுத்துகிறார். ஆபிரகாமை போல கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம்லாம் நமக்குரியது. ஆனால் ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார் என்பதை அறிந்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, அவர் கீழ்ப்படிந்தார். அது மாத்திரம் இல்லை, விசுவாசித்தாராம். அவர் கர்த்தரை அப்படி விசுவாசித்தார். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கலை. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் எந்த அற்புதத்தையும் பெற முடியாது. விசுவாசிக்காட்ட ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய விசுவாசம் தான் அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்னை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கும் ஆண்டவர் தான் விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? விசுவாசத்தை அறிக்கையிடணும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி வலது கரம் வைத்துங்க, கண்களை மூடுங்க. இயேசுவே, நாம் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமின் தேவனே, நான் உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன், அன்பை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க. என்ன காரியத்தில் அற்புதம் வேணும் கேளுங்க. சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், நன்மைகள், குழந்தைகள், பிஸ்னஸ், வேலை, என்ன காரியம் கேளுங்க. தகப்பனே, ஆபிரகாமை போல நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்களும் உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோப்பா. நீங்கள் வல்லமை உள்ள தேவனப்பா. நீங்கள் எங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தீங்க. இப்போ உயிரோடு இருக்கிறீங்கப்பா. எங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். உங்களால் முடியும். நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, நிலங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அற்புதத்தை கண்டு மகிழும்படிக்க செய்யும். விசுவாசத்தோடு ஜெபித்தோமுடைய பிள்ளைகள் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.